ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான யோக பலன்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன யோக பலன்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன யோக பலன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக ஆகஸ்டுடைய 27ஆம் நாள் ஒரு பயங்கரமான நாளாக வரப்போகுது. அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணியுடைய 10ஆம் நாள் கிழமை வியாழக்கிழமை. என்ன பயங்கரமான நாளுன்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு ஆவணி அவிட்டமோ ஆவணி பௌர்ணமி வருது. இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பல தடைகள் தாண்டி அதிசயம் நடக்க போகுது. அந்த அதிசயத்தால் இனி பௌர்ணமியில் ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. கண்டிப்பாக இந்த ஆட்டம் ஒவ்வொரு மாதிரியும் இருக்க போகுது. அந்த ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் சிம்ம ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. கூடவே உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் பரிகாரங்கிறது சிலது செய்யணும். அதை செய்தால் கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி சூரிய பகவான் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் ஆல்ரெடி சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேதுவோடு சிம்மத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூரியன் இணைகிறாரு. கூடவே புதனும் சிம்ம ராசியில் நுழைய போகிறாரு. இது மூணும் நிலைந்து கரெக்டாக இந்த பௌர்ணமியில் இருக்க போகுது. அதனால் திரிகிருக யோகமானது உருவாகுது. இதன் காரணமாக தான் 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த யோகம் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்குது. அதனால் இந்த யோகத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாகவே ஜோதிடத்தின்படி கிரகங்களுடைய பயிற்சி காரணமாகவே கிடைக்கக்கூடிய பலன்களை தாண்டி சில கிரகங்களுடைய சேர்க்கையோ அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அந்த விதத்தில் தான் இப்போ சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேது, சூரியன், புதன் இவங்க 3 பேரும் சேர்ந்து கரெக்டாக திரிகிருக யோகத்தை உருவாக்குறாங்க. இந்த யோகம் உருவாகிறதன் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு அறிவு, பேச்சு திறன், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், தொழில், வணிகம், நிதி விவகாரங்கள்லாம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கொண்டு வரும். ஸோ உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையால் நன்மை அடைய போகிறீங்களா, தீமை அடைய போகிறீங்களாங்கிறத சொல்ல போகிறேன். தெளிவாக உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பரிகாரமும் டீப்பாக பலன்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்ம ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் ஏற்படக்கூடிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக இந்த பௌர்ணமி உங்கள் என்ன தன்னம்பிக்கை மற்றும் தலைமை பண்புகள் அதிகரிக்க செய்யும். குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இந்த பௌர்ணமியில் இருப்பதால் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய பதவி, பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முன்னேறலாம். நீண்ட காலமாக வேலை மாற்ற திட்டமிட்டு கொண்டிருந்தால் பொது தொடர்பான புதிய வாய்ப்புகள் இப்போ தேடி வரும். தொழில் முனைவோர்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும். உங்களுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த நாளில் பரிகாரம் என்ன செய்தால் புண்ணியம் 100 மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தை சொல்ல போகிறேன். புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஆவணி பௌர்ணமி பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் பௌர்ணமி திகழ்கிறது. பௌர்ணமி நாளில் உங்கள் சிம்ம ராசிக்காரங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்றும் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது. அப்படி பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடலாம். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயண வழிபாடு, இந்த பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமி திகழ்கிறதுனால என்ன வழிபாடு வேணாலும் மேற்கொள்ளலாம். இந்த சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் சிம்ம ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும். அப்படிப்பட்ட பரிகாரத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்பீங்க.
ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும். இந்த டைம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை அன்னைக்கு வருகிறது. வியாழக்கிழமை காலையில் பௌர்ணமி திதி ஸ்டார்ட் ஆகி வெள்ளிக்கிழமை வரைக்கும் பௌர்ணமியானது இருக்குது. அதே போல் வெள்ளிக்கிழமை முடியக்கூடிய நேரத்தில் சந்திர கிரகணமும் திகழ்கிறது. அதனால் இந்த பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்புகள் இருக்குது. ஆக்சுவலி பௌர்ணமி தினத்தில் முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அப்படி செய்தாதான் செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்று சொல்லப்படுது. அதனால் இந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கு பரிகாரத்தை கண்டிப்பாக மாலை வேளையில் தான் நீங்கள் செய்ய வேண்டும். பௌர்ணமி தினத்தில் உங்கள் சிம்ம ராசிக்காரங்க மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு இந்த வழிபாடை மேற்கொள்ளுங்க. பரிகாரமும் மேற்கொள்ளுங்க. அப்போ தான் பலன் அதிகமாக கிடைக்கும். மாலை 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இதோடு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை தேவை. வெத்தலை, செம்பருத்தி, வாழை இலை, மா இலை, அரச இலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இலையை சுத்தம் செய்துவிட்டு அந்த இலைக்கு மேலே ஒரு வெள்ளைக்கட்டியை வைத்திருங்க. பூஜையில் விளக்கேற்றி இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி இந்த இலையோடு வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் அவருக்கு நெய்வேத்தி காட்டுவது போல் காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக எனும் மந்திரத்தை 3 முறை கூறுங்க. பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து பூஜையில் வைத்து விடுங்க. உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்திடுங்க. தீபம் எரியிற வரைக்குமே வெள்ளம் அப்படியே பூஜையில் இருக்கட்டும். கீழே விளக்கேற்றிருக்கீங்களா அந்த தீபம் எரியிற வரைக்கும். ஸோ தீபத்தை குளிர வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வைத்திருங்க. இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்துல போட்டுருங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்கு எறும்புகள் உங்கள் வீடு தேடி வரும். வெள்ளத்தை சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு சிம்ம ராசிக்காரங்க தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்கள் உண்டாகும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது அல்ல. உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவது அன்னதானம். அந்த வகையில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆக்சுவலி இது செய்கிறதுனால கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த புண்ணியத்தின் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும்? பலன்கள் தான் கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. அதனால் இந்த பரிகாரத்தை சிம்ம ராசிக்காரங்க செய்ய மறக்காதீங்க. இதை தொடர்ந்து இப்போ உங்களுக்கு பலன்களை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டீப்பாக என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில் பெயரும் புகழும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் தாராளமாக இப்போ முக்கியமான முடிவுகள் எது வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் தாராளமாக முக்கியமான முடிவுகள் எது வேணாலும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட கூடுதல் பொறுப்பு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்பாடுகளெல்லாம் மேலதிகாரிகள் பாராட்ட வாய்ப்பு உள்ளது. மெயினாக பதவி உயர்வு அல்லது புதிய பதவி தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறலாம். அந்த மாதிரி நடைபெறுவதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் நன்மையை கொடுக்கும். அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு முக்கியமான நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அந்த தொடர்பு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்பாக மாறலாம். அதனால் அந்த மாதிரி தொடர்பு வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் உங்களுக்கு கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பெருமை மற்றும் பிடிவாதத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டால் உறவுகள் மேலும் வலுப்படும். அதனால் அதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக நிறைய விட்டு கொடுக்கணும். அதோடு நிறைய நீங்கள் நேர்மையாகவும் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களோட ராசிக்கு டீப்பாக பௌர்ணமியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர்
பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.